கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. என் அன்பிற்குரிய கணபதி டிவி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் முழுமையான பலன்களா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமும் நடக்குதோ அதை பொறுத்து தான் பலன்கள் நடக்கும். அந்த கிரகங்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கோ அதை வச்சு தான் வாழ்க்கை நடக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, ஜோதிட ஆலோசனை வேணும், எங்களுடைய ஆலோசனை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியலைன்னா கவலைப்பட வேண்டாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இதே எண் தான் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்கள் பேரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இந்த வாரம் நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலகட்டம். சந்திர பகவான் மூலம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து புரட்டாதி நட்சத்திரத்தில் நிறைவு பண்றார். இந்த மாதத்துடைய விசேஷம் 29ஆம் தேதி பௌர்ணமி இல்லைங்களா? அதே போல ஜூலை மாதம் 2ஆம் தேதி திருவோண விரதம் வருது. சிரவண விரதம் வரக்கூடிய நாள். இந்த சிரவண விரதம்ங்கிறது ரொம்ப அற்புதமான விரதம். திருவோண விரதம் இருக்கிறதுனால மனசு சுத்தமாகும். நிறைய பேருக்கு பாருங்க மன கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க, அவங்களாம் திருவோண விரதம் இருக்கலாம். சைக்கியாட்டிஸ்ட், சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்றவங்க எல்லாருமே திருவோண விரதம் இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அதே போல நல்ல தொழில் அமைப்புகளும் நல்லா இருக்கும். 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, விநாயகரை வழிபட வேண்டிய அற்புதமான நாள். வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் விநாயகரை வழிபட்டால் தடைகள் நீங்கும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். பணப்புழக்கமும் நல்லா இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய வருமானம் நல்ல முறையில் வந்து சேரும். சிலருக்கு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அந்த பிஸ்னஸுக்கு தேவையான பண உதவிகள் எப்படியாவது அமைஞ்சிடும். அதுமாதிரி ஆஃபீஸில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கிற சிலருக்கு இந்த வாரம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. மூத்தவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. பிஸ்னஸ் ரீதியாக புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடக்கூடிய யோகமெல்லாம் இப்போ கூடி வருது. புதிய நகைகள் அணிமணிகள் வாங்கக்கூடிய எண்ணமும் மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ பெருகும். படிக்கிற மாணவர்களுக்கு போட்டி பந்தயங்கள் அதிகரிக்கும். ஆனால் நல்லா படிப்பீங்க. இன்னொரு புறம் ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகும். அதனால் வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. நெஞ்சக நோய்கள் சிலரை தாக்கலாம். தேக ஆரோக்கியத்தில் சில பாதிப்பு இருக்கலாம். அதுக்கெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். இது ஒரு நல்ல வாரமா, மகிழ்ச்சியான வாரமா தான் மேஷராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் காட்டுது. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் திடீர் வருமானம் வரக்கூடிய யோகம் இருக்கு. பிசினஸ் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் புகழ் பெறுவார்கள். அதே நேரத்தில் இந்த வாரத்தில் 29, 30 தேதிகள் மிக கவனமாக இருக்க வேண்டிய தேதிகள். இந்த காலகட்டத்தில் புதிய பயணங்கள் செய்ய வேண்டாம். சந்திராஷ்டம தினங்கள் என்பதை மனசில் வச்சுக்கிடணும். அப்புறம் பஞ்சநாதன் சொல்லாமல் விட்டுட்டாரேன்னு நினைக்கக்கூடாது. சில பேருக்கு 1ஆம் தேதி இரவு வரைக்குமே கூட சில பாதிப்புகள் இருக்கும். அதனால முழுமையாக பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கிடுங்க. உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. ஆஃபீஸுக்கு போகிறீங்களா, வேலையை செய்தீங்களா, வீட்டுக்கு திரும்பினீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு சொல்லி உயரதிகாரியை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசாதீங்க. அவங்கெல்லாம் பேசிட்டு கடைசியில் ஆமான்னு சொன்ன நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குங்கிறதுனால இந்த காலகட்டத்தில்
உயரதிகாரிகள் கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டாம். அம்மாவுடைய உடல்நலம் மிக முக்கியம். அதே மாதிரி உங்கள் உடல்நலமும் முக்கியம் அப்படிங்கிறத கவனம் செலுத்துங்க. வீட்டில் யாரோடையும் எந்த ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் சிலருக்கு உடல் நோய் பாதிப்புகளும் இருக்கலாம், கடன் தொந்தரவு சிலருக்கு இருக்கலாம். ஆனாலும் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். 2ஆம் தேதியிலிருந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டிலேருந்து வருமானம், கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம், வார இறுதியில் பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம், அதெல்லாம் பலருக்கு வருது. பிஸ்னஸ் லாபம் தரும். வார இறுதி நாட்களில் பிஸ்னஸ் லாபம் தரும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க. அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் அதிகாரத்தை கவனமாக பயன்படுத்திக்கிடணும். பொதுமக்களுடைய பகைமையை பெற்று விடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. நிறைய கோபம் வரும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நன்மையை தரும். புதிதாக திருமணத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடும். நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இது மிக மிக நல்ல வாரம். இந்த வாரத்தில் நிறைய தான தர்மம் பண்ணணும். தண்ணீர் தானம் செய்ய வேண்டும். தண்ணீர் தானம் செய்தாலே உங்களுக்கு உடல்நலம், உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும். அரசு அதிகாரிகள் சில முக்கிய ஆவணங்களில் கையெழுத்து போட வேண்டியிருக்கும். அதுமாதிரி தனியார் துறையில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களும் சில முக்கிய ஆவணங்களில் கையெழுத்து போட வேண்டியிருக்கும். வங்கித்துறையை சேர்ந்தவர்களும் சில நெருக்கடியினால், நிர்பந்தத்தினால் சில ஆவணங்களில் கையெழுத்து போட வேண்டியிருக்கும். அப்படி ஃபைலில் கையெழுத்து போடும்போது நியாயமான விஷயம் தானு பார்த்து கையெழுத்து போடுங்க. இல்லைன்னா எதிர்காலத்தில் சில விசாரணை வளையத்திற்குள், சில சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் உண்டு. தவறு என்று தெரியக்கூடிய விஷயங்களில் கையெழுத்து போட்டுறாதீங்க. அதில் மட்டும் கவனமாக இருங்க. அந்த கையெழுத்தினால எதிர்காலத்தில் உங்கள் தலையெழுத்து மாறும்னு இருக்குது. அதில் கவனமாக இருங்க. வருமானம் நல்லா இருக்கும். தொலைதூரத்து பயணங்கள் கைகூடி வரும். மிதுன ராசி என்பர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் புதன் பகவான் ஆட்சியாக இருக்கார் பாருங்க. அதனால கலை, கவிதை, கட்டுரை, ஓவியம், சிற்பம், கலையோடைய எந்த பரிமாணமாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற போறீங்க. சிற்பிகளுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். நீங்கள் சார்ந்த துறைகளில் புகழ் கிடைக்கும். உங்கள் அந்தஸ்து உயர். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர்னு எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் பூமி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் பெருகும். சகோதரர்கள் எதிரியாக மாறுவார்கள். சகோதரர்களோட கருத்து மாறுபாடு வரும். அதில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நெருப்பு விஷயங்களை கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. நெருப்பு, மின்சாரம் விஷயங்களால் சிலருக்கு பாதிப்பு வரும். உடல் உஷ்ணத்தினால பாதிப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னால உடல் பாதிப்பு இருக்குது. அதனால கவனமாக இருந்தால் போதும். அதே நேரத்தில் இந்த வாரம் குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் சிலருக்கு ஈகோ கிளாஷ் வருது. ஆனால் உங்களுக்கு மனசுக்கு திருப்தி தரக்கூடியது நல்ல வருமானம், மனம் நிறைய வருமானம், மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு வருமானம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த நாட்களில் சந்திராஷ்டம தினங்கள்ங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க. அந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகள் செய்கிற போது சில பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகளை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பயணத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த டிராவலும் பண்ண வேண்டாம். அதே போல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஞாபகம் மறதி வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவர்களை பகைச்சிடக்கூடாது. அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களால் சிலருக்கு, அதிகாரிகளால் சிலருக்கு, அரசியல்வாதிகளால் சிலருக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதனால் எந்த ஒரு விஷயத்திலும் அளவுக்கு அதிகமாக பேசுவதோ, கிரிட்டிசைஸ் பண்ணுவதோ இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது. எல்லோரையும் அனுசரித்து செல்வது என்பதுதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும், உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். யாரை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிற காலம் இது கிடையாது. இந்த வாரத்துடைய இறுதி நாள் உங்களுக்கு நல்ல பண வருமானம் வரும். மனசுக்கு மகிழ்ச்சி வரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மட்டும் இறுதி நாளில் கூட ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். இந்த வாரத்தில் தொழில் ரீதியான வெற்றிகள் உண்டு. திருமணத்துக்கு நல்ல வரன் அமையும். மனசுக்கு தைரியம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகள் பக்கபலமாக இருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு லாபம் பெருகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்குகளில் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நன்மையை தரும். தன லாபம் கூடும். நல்ல வருமானம் வரும். உங்கள் வீட்டில் உள்ள மனைவி மக்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு வருமானம் வந்துடும். அதே மாதிரி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கறதுனால தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஒரு புதுசாக வேலை வேணும், என் வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இது ஒரு நல்ல காலம்.
கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல வாரமாக இந்த வாரத்துடைய பல நாட்கள் அமைகிறது. ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். பாக்கியாதிபதி ராசியிலே அமர்ந்திருக்கிறார். நிறைய தான தர்மம் செய்வீர்கள். தான தர்மம் செய்வது என்பது மிக நன்மையை தரும். அதை போல பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவது, சிவனை வழிபடுவது, அம்பாளை வழிபடுவது, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில சில குழப்பங்கள் வந்து போகும். மனைவியோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வந்து போகும். இந்த விஷயத்துல உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் வரும். கடகராசிக்காரர்கள் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அவசியம் உண்டு. செவ்வாய் பகவான் பாதகத்தில் இருப்பதனால பெண்களுக்கு கணவரோடு சில மோதல்கள் வரவும் அமைப்பு உண்டு. புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த காலகட்டம் மூத்த சகோதரனோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு வரலாம். அதே போல புதிய வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் எதிர்பார்ப்பவர்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். கடன் கிடைக்குதேன்னு சொல்லி நிறைய கடன் வாங்கிடாதீங்க. கடன் கிடைக்கும்னு பஞ்சநாதன் சொல்லியிருக்காரு. அதனால நான் நிறைய கடன் வாங்க போறேன் அப்படின்னு வாங்கிடாதீங்க. ஏன்னா கடன் விஷயத்தினால் சிலருக்கு எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் வரக்கூடும். தேவையான அளவுக்கு கடன் வாங்கினா அடைக்க முடியும். அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கினா அடைக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டம் வெளிநாட்டு யோகம் சிலருக்கு கூடி வரும். முக்கியமான நபர்களை இந்த வாரம் சந்திப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாண விஷயம் கைகூடி வரும். கலைஞர்களுக்கு மிக மிக பொன்னான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நல்லது ஒரு காலம். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். உங்கள் பாதுகாப்பில் அக்கறை எடுத்துக்கிடணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காவல்துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். சிலர் மீது விமர்சனங்கள் வரலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கு முருகனை வழிபடணும். முருகப்பெருமான் வழிபாடு பலத்த நன்மைகளை தரும். செக்யூரிட்டி துறையில் இருக்கக்கூடியவர்கள், இராணுவ துறையில் இருக்கக்கூடியவர்களும் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முக்கியம். இப்போ இந்த வாரத்தில் இறுதி நாள் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. 5ஆம் தேதி மிக கவனமாக இருந்தணும். அந்த அன்னைக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு தன லாபம் பெருகுமா? பெருகும். நல்ல வேலை கிடைக்குமா? கிடைக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கு. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அடிக்கடி வழிபாடு செய்வது, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நன்மையை தரும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். வாரம் துவங்குவது உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அப்புறம் 6வது ஸ்தானம், 7வது ஸ்தானம், இதிலெல்லாம் சந்திரனுடைய பயணம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஏற்கனவே புதனும் சூரியனும் பார்க்கறது ஒரு யோகம். ஆகவே நல்ல தன லாபம் வரும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் லாபம் வரும். அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கிடைக்கும். விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும். தங்கத்தில் வாங்கலாமா அப்படிலாம் யோசிப்பீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவதில் ஈடுபாடு கூடும். சில பேர் தங்கத்தை அடகு வைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு 2ஆம் தேதியிலேருந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் வருது. அதே சமயத்தில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். உடல் நலத்தில் பிரச்சனை வந்தாலும் அது நீங்குவதற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. ஆனால் சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அபாயம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் யாருக்கு பேர் கிடைக்கும்னா கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட்க்கு நல்ல பேர் கிடைக்கும். மருத்துவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிலருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கேன்சர் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகள் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழையும் பெற்றுத்தரும். அதே போல 7ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் இந்த வாரம் வருவார். அப்படி வருவதனால் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் நிறைய எதிர்பார்ப்பார்கள். உங்களிடம் வாழ்க்கை துணை நிறைய எதிர்பார்ப்பார். சிலருக்கு வாழ்க்கை துணையோட கருத்து மாறுபாடு வரக்கூடிய காலம். குடும்பத்தில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் வச்சுக்க வேண்டாம். பிள்ளைகள், மனைவி, இவர்களோட கருத்து மாறுபாடு வரும். நீங்கள் செய்த முடிவுகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அஷ்டமத்து சனி இருப்பதனால் சில அவமானங்களை குடும்பத்துக்குள்ளேயே கூட சகிக்க வேண்டியிருக்கும். வெளியிடத்தில் கூட சிலருக்கு அவமானம் வரும். அந்த காலகட்டத்தில் பொறுத்து போகிறது நல்லது. மீடியா துறையை சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்றம் வரும். தன்னை சார்ந்தவர்களை தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுகிற போது மனது வலிக்கும். ஆனால் பொறுத்து போவது என்பதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை தரும். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். அரசு வேலை சிலருக்கு கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். அவரை தினந்தோறும் காலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வெற்றிகள் பெருகும்.
கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுது. இந்த வாரத்தில் பாருங்க, உங்களுக்கு 4வது ஸ்தானத்தில் சந்திர பகவான், புதனுடைய பார்வை. அதனால அடுக்குமாடி குடியிருப்பில் பல பேர் வீடு வாங்குற யோகம் வருது. 10th +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருது. படித்து பட்டம் வாங்காத மாணவர்களுக்கு பட்டம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இந்த காலகட்டம் உங்கள் வீட்டில் சில மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் 2ஆம் தேதியிலேருந்து சில முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு காதல் விஷயங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. மனைவியோடு இருக்கக்கூடிய கருத்து மாறுபாடு விலகும். மனைவிக்கு ஆசையானதை அவங்க விரும்பினது நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அவர்களை gift கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீங்க. ஊஞ்சலில் ஆடக்கூடிய காட்சிகளை கண்ணால் பார்ப்பீர்கள். ஊஞ்சல் ஆடி மகிழ்வதை மன ஈடுபாடும் கொள்ளும். ஊஞ்சலை கனவுகளில் காண்பீர்கள். இந்த வாரம் தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு. தெய்வ திருத்தலங்கள் சென்று வருவதும் தெய்வங்கள் வழிபாடு செய்வதும் மிகுந்த நன்மையை தரும். பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண தடையை போக்கும். கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தில் திருமண தடை இருந்தால் பள்ளியறை பூஜை, தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜை அதில் கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வது மிகச்சிறந்த வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். மருந்தீஸ்வரர் கோயிலில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் நோய் நொடிகள் விலகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் கடைசி நாளில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிஸ்னஸில் இந்த வாரம் நல்ல முன்னேற்றம் உண்டு. பொழுதுபோக்கு விஷயங்களில் நிறைய ஈடுபாடு கூடும். மனசு சந்தோஷமா இருக்கும். கல்யாண விஷயம் கைகூடும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல பொழுது. இந்த வாரத்தை பயன்படுத்திக்கிடுங்க. வாழ்க்கையில் முன்னேறலாம். சுப செய்திகள் வரும். மகிழ்ச்சியான செய்திகள் வருங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடி வருங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமையுது. ராசிநாதன் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் இப்படி 10ஆம் இடத்துல துலா லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்கள் சுக்கிரன் 10லே அமர்ந்திருக்கிறார் சொல்லும் போதே அது வாழ்க்கையில நல்லா இருக்கும். நல்ல படிப்பு படிச்சிருப்பாங்க பல பேர். இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பதனால் கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம், பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி, வீடுமனை வாங்கக்கூடிய யோகம், வீடுமனை கட்டக்கூடிய யோகம் எல்லாம் உண்டு. ஆனாலும் சொத்துக்கள் வாங்குகிற போது எச்சரிக்கையா இருங்கன்னு தான் நான் துளாராசிக்காரங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. வீடு சம்பந்தமான வில்லங்கமோ சொத்து சம்பந்தமான வில்லங்கமோ சந்திக்கக்கூடிய நேரம். வண்டி வாகனங்கள்ல கவனமா போக வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் கவனமாக போகலைன்னா சில ஆக்சிடென்ட்டை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பஞ்சநாதன் சொல்லலைன்னு பின்னால் கவலைப்படக்கூடாது. வண்டி வாகனங்களில் கவனமாக தான் போகணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வார துவக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல திருமண செய்தி கூடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். வார இறுதி நாளெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நண்பர்கள் சில தவறான பாதைக்கு சிலரை அழைத்து செல்வார்கள். அதில் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வரும். பிஜி ஹாஸ்டலில் இடம் தேடுற சிலருக்கு ஹாஸ்டல் வாய்ப்புகள் அவர்களுக்கும் கிடைக்கும். மாணவர்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணினா சிறப்பாக அமையும். பயணங்கள் திருப்திகரமாக அமையும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற முன்னேற்றங்கள் தேடி வரும் காலகட்டம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் நல்ல தனச்செழிப்பு கொண்டு வந்து கொடுத்துருவார். கல்யாண செய்தி வரப்போகுதுங்க. அது திருப்தியா இருக்கும். வாரம் துவங்குகிற நாள் அன்னைக்கு வேலையில் விஆர்எஸ் வாங்கலாமான்னு தோணும். சிலருக்கு வேலை வாங்கக்கூடிய இடத்துல வம்பு வழக்குகள் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. அரசு அலுவலர்கள் முதல் நாள் என்று மிக கவனமாக இருக்கணும். நான் சொல்வது உங்களுக்கு 29ஆம் தேதி 29ஆம் தேதி உங்கள் வேலையில் மிக கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவணிய வழக்குகளிலோ பிரச்சனைகளிலோ மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. தங்க நகை மதிப்பீட்டாளர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிக கவனமாக இருங்கள். உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. வங்கிகளில் தங்க நகை மதிப்பீடு செய்யக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் கேஷியர்கள் பண பரிமாற்றத்தில்
மிக கவனமாக இருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நிம்மதியை தரும். 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பலருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் கூடி வரப்போகுது. மனைவி வழியில் ஆதாயமான செய்திகள் வரப்போகுது. பொருளாதார நிலை உயரக்கூடிய யோகம் உண்டு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதே போல 2ஆம் தேதிக்கு பிறகு பல நன்மைகள் வரும். பிஸ்னஸ் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. குடும்பத்தில் திருமண செய்தி கூடி வரும். அதனால சந்தோஷம் உண்டு, ஆனந்தம் உண்டு, சுப பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய யோகம் உண்டு. 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வார இறுதி நாள் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். இன்னொரு பக்கம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பில் கவனம் எடுத்துக்கிடணும். விருச்சிக ராசிக்காரர்கள் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள், அதனால் பெயர் பெறுவீர்கள். சில நேரங்களில் உங்களுக்கு உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பாதிப்பு இருக்கலாம். நெருப்பு விபத்து, மின்சார விபத்து சிலருக்கு இருக்கலாம். கூடுதல் கவனம் தேவை. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தன வருமானம் பெருகும். குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு உங்க ராசியில தான் இந்த வாரமே துவங்குது. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் நலத்தில் முதல்ல கவனம் எடுக்கணும். நீண்ட தொலைவு பயணம் செய்யக்கூடியவர்கள் உங்கள் ஆவணங்களை பத்திரமா வச்சுக்கணும். பாஸ்போர்ட், விசா போன்ற ப்ராப்ளங்கள் வரலாம். வெளிநாடுகளில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அங்கே சில சிக்கல்களை சந்திக்கலாம். அதனால பிளாகாரிசம் போன்ற ப்ராப்ளங்களில் நீங்கள் மாட்டிக்கிடலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வியாபாரிகள் தரமான பொருளை ஏற்றுமதி பண்ணீங்கன்னா உங்கள் வியாபாரத்தை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இல்லைன்னா ஏற்றுமதி தொழிலில் சில பாதிப்புகள் வரலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளை தேடக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடியவர். அதே போல இந்த வாரத்தில் 30ஆம் தேதி கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். மனைவியோடு சிலருக்கு ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொறுத்து போகணும். 30ஆம் தேதி வண்டி வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். வண்டி வாகனங்களால் பெரிய செலவு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் குடும்பத்தில் திருமண செய்தி இந்த வாரம் கூடி வரப்போகுது. இந்த வாரத்துடைய 2ஆம் தேதியிலிருந்து திருமண செய்தி கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் உண்டு. பிஸ்னஸுக்கு நல்ல பார்ட்னர் அமைவார். அப்படி நிறைய யோகங்கள் தெரிய வரக்கூடிய வாரம், அதில் சந்தேகம் இல்லை. இந்த வாரத்தில் ராம மந்திரம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள் தேடி வரக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு. மகர ராசி அன்பர்களை, மகர ராசிக்காரர்களுக்கு சொல் ஒன்று செயல் ஒன்று கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். ஒன்று சொல்றது, இன்னொன்று செய்யறது கிடையாது. மனதிற்கும் செயலுக்கும் உறவும் அல்லாதுன்னு சொன்னாங்க பாருங்க, அப்படிலாம் கிடையாது. ரெண்டும் அப்படி சிங்க்ரனைஸ் ஆகி போகும். மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வெற்றியை கொடுக்கும். நீங்க தேடுகிற நபர் உங்களை வந்து சந்திப்பார். நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். இந்த வாரத்தில் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் அமையும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு வார துவக்கத்தில் உண்டு. அதாவது 29, 30 தேதிகளில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நன்மையை தரும். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் 1ஆம் தேதியிலிருந்து தீர துவங்கும். 2ஆம் தேதி நல்லா இருக்கு. ஆனாலும் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். வாரத்துடைய இறுதி நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபம் கூடும், புதிய வருமானங்கள் வந்து சேரும். இந்த வாரம் ஒரு சிறந்த வாரமாக இருக்கு. நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். குழந்தை பிறப்பு நல்ல செய்தியாக உங்களுக்கு வரப்போகுது. ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அலுவலகத்தில் புதிய சாதனை செய்வீர்கள். வியாபாரிகள் நல்ல வருமானம் வரும். அதே போல ஆஃபீஸில் கொடுத்த டார்கெட்டை அழகாக அச்சீவ் பண்ணுவீங்க. புது ப்ராஜெக்ட் மாறக்கூடிய அமைப்பு பலருக்கு இந்த வாரம் உண்டு. மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் பணிவினால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். கடுமையான உழைப்பினால் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். மிகச்சிறந்த காலம். கும்பராசி என்பர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரும். நல்ல வாரமா இந்த வாரம் அமையுது. வாரம் துவங்குவதே உங்கள் லாபத்தில் துவங்குகிறது. அப்போ எல்லாமே லாபமாக இருக்க போகுது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையருங்கிறாங்க பாருங்க. நினைக்கிற காரியங்கள் நினைத்தபடியே வெற்றி பெறுமானா, நினைச்சபடி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம். கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. ஆஃபீஸில் ப்ரமோஷன் வரும். பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி வரும். அரசியல்வாதிகள் தொடர்பு ஏற்படும். தலைமைக்கு நெருக்கமாக மாறுவீர்கள். சில பேர் புதிய அரசியல் கட்சியில் சேருவீர்கள். அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. கும்பராசிக்காரர்கள் கலைஞர்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அறிவார்ந்தவர்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, ஆசிரியர்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதே போல இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய அவசியங்கள் வரும். சர்வீஸ் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய சிலர் வேலை மாற்றம் செய்வீர்கள். 2ஆம் தேதியிலிருந்து வேலை மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு வரும்.
உடல் நலத்தில் 2ஆம் தேதியில் சில 2-3 தேதிகளில் சில பிரச்சனைகள் வரலாம். மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படலாம். ஆனால் மருத்துவ ஆலோசனையால் குணமடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்களில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். வயிற்று கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். சுகர் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். அதில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் முன்னரே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நன்மையை தரும். வார இறுதி நாளில் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சந்திரன் போகிறார். அதனால ஒரு பரபரப்பு இருக்கும், படபடப்பு இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க, விரைந்து எடுப்பீங்க. நிறைய நன்மைகள் வருது. பிள்ளைகள் முன்னேற்றத்துக்காக புதிய முடிவுகள் எடுக்க போறீங்க. நல்ல பணப்புழக்கம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வருவீங்க. அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் பொதுமக்களோடு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள், ஒரு பயணங்கள் இருக்கட்டும், இல்லாட்டா அவர்களுடைய சந்திப்புகளாக இருக்கட்டும், அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். யாரையும் எக்காரணம் ஒன்றும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். ஸ்கின் ப்ராப்ளம் சிலருக்கு வந்து போகலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு தனலாபத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசிநாதனே ராசியை பார்ப்பது ஒரு யோகம். உங்க பிள்ளைகளுக்கு வெகுவான முன்னேற்றம் ஏற்பட போகுது. எதிர்பார்க்கிற தன புழக்கம், தன லாபம் எதிர் கிடைக்க போகுது. புதிய வாகனங்கள் வாங்குற யோகம் வருது. புதிய பிஸ்னஸ் பண்ண போற யோகம் வருது. ஸ்டார்ட் அப் கம்பெனி சிலர் ஆரம்பிப்பீங்க. ஜென்மச்சனியாகவே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பலருக்கு பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. சொந்த ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நன்மைகள் நடக்கும். திசாபுத்தி சரியில்லைன்னா பிரச்சனைகள் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வார இறுதியில் கிடைக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. பயணங்கள் நிறைய அமையும். நெருப்பு மின்சார விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுக்கணும். மனசில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு கால்களில் பாதிப்பு இருக்கலாம். அதற்குரிய மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். எலும்பு தேய்மானம் சிலருக்கு தெரிகிறது. கால் மூட்டுகளில் சிலருக்கு பிரச்சனை இருக்கு. அதை பார்த்து அவர்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரும். குடும்பத்தில் சுப செய்திகள் கூடி வரும். திருமண தடை இருந்தால் திருமண தடை விலகும். இந்த வாரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற உபாதைகள் சிலருக்கு இருக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்பட போகிற ஒரு காலகட்டம். அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுவார்கள். அவர்களுக்கு வருமானம் கூடும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். இது ஒரு நல்ல வாரமாக, நன்மைகள் அதிகம் நடைபெறும் வாரமாக இருக்கிறது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்லது. நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நேர்த்தி கடனை அழகாக போய் குடும்பத்தோடு போய் நிறைவேற்றி விட்டு வந்தால் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகள் கிடைக்கும். இந்த வாரம் அரசியல்வாதிகளின் தொடர்பு ஏற்படும். ஆட்சியாளர்களின் தொடர்புகள் ஏற்படும். அதனால பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு நலத்திட்ட உதவிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மிகப்பெரிய நன்மையை தரும். எதிர்பார்க்கிற கல்விக்கான எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். வங்கி கடன் உதவி பலருக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல வாரம் தான். மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் என்பதனால இந்த காலகட்டத்தில் மூச்சு பயிற்சி பண்ணுவதும் உங்களுக்கு நன்மையை தரும். நாவடக்கம் நன்மையை தரும். எந்த ஒரு விஷயத்திலும் கருத்து சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் செல்வாக்கு உயரும். கருத்து சொல்ல சொல்ல செல்வாக்கு குறையுங்கிறதுனால கருத்து சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. உங்கள் அமைதி தான் உங்கள் ஆயுதம். உங்கள் அமைதி தான் உங்கள் வெற்றி என்பதை புரிந்து கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெருகும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.